99% ஆப்பிள் 1% கொய்யா பழம். எப்படி அச்சாவா? என்ன சக்தி, 10,000 ரூபாய் தானே பேசணும். பாதி வேலைன்னா பேரம் பேசுற பாத்தியா? இல்ல, இது எவ்வளவு நாள் வேலை செய்யணும்னே தெரியாது எனக்கு. 3000 ரூபாய்க்கு மூளை காமிக்கிறிய செட்டு. நீ வேணா ஷோரூம் போ. அவங்க எம்ஆர்பின்ற பேர்ல 50,000 ரூபாய் புடிங்கிடுவாங்க. அந்த ஏசி காத்துக்கும் அந்த சேல்ஸ் கால் சிரிக்கிற சிரிப்புக்கும் நீயும் ஏமாந்து கொடுத்துடுவேன். சரி சரி, இந்த இருந்தாலும் வாரண்டி இருந்திருக்கலாம். செட்டு, நம்ம கிட்ட வாக்குதான் வாரண்டி. தைரியமா போங்க. அச்சா, எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் அடுத்த வாரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. ரைட்டு. நீ என்ன பண்ற? எனக்கு என்ன பதில் சொல்ல போற? முதல்ல கெட் அவுட். டேய், வித்அவுட் பில் வேணான்டா. நான் ஃபோன் பண்ணிருப்பேன். நான் வேணான்னு சொன்னாலும் என்ன எப்படி எல்லாம் கன்வின்ஸ் பண்ண? நான் உன்னை முழுசா நம்பினேன்ல. இப்போ வெச்சுக்க முடியாம தூக்கி போடவும் முடியாம நான் பண்ற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏய், வாரத்துல 7 நாள் ஏன் கூட தானே இருந்த? இது எப்போ பண்ணிட்டு வந்த? பலூன் யூஸ் பண்ணுன்னா அது எனக்கு மட்டும் தானா? டேய் சுமாரா. முதல்ல நீ இந்த இடத்த காலி பண்ணு. உன் வேலை முடிஞ்சதும் கழட்டி விட பாக்குறியா? மேடம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க பேர் கூட எனக்கு தெரியாது. நீங்க என்ன ஜாதின்னு ஐ டோன்ட் கேர். ஆனா சின்ன வயசுலேருந்தே வழிக்கு விழுந்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்றது என்னோட எய்ம். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா உங்களுக்கு ஒரு அத்தானா நான் இருப்பேன். What the hell? விட மாட்டேன். ஊரை குட்டி உன்னை பஞ்சாயத்துல நிக்க வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. அண்ணே, 3TB ஹார்ட் டிஸ்க் தரேன்னு தரல. i7 ப்ராசஸர் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கூட்டியல் கொடுத்திருக்கான். விண்டோஸ் கூட ஒரிஜினல் தரல. அண்ணே, போய் சொல்றேனே. 4GB RAM கொடுத்திருக்கேன். 54GB படம் ஏத்திருக்கேன். கன்ஃபியூஷனா இருக்குதே. ஏ, லென்ஸ் கிளீனரே கொடுத்திருக்கேன். கேளுங்க நான் அவள. போய் சொல்றான் அண்ணே. வாரண்டி கூட தரல. அண்ணே, நம்ம கிட்ட வாக்கு தானே வாரண்டி. ஷோ, உன் பிரச்சனை சொல்டா. நான் 10வது இருக்க டாஸ்மார்க் கடையில் வாட்டர் பாக்கெட் 4 ரூபாய்க்கு விற்கிறேன். இவன் 8வது இருக்க டாஸ்மார்க் கடையில் வாட்டர் பாக்கெட் 2 ரூபாய்க்கு விற்கிறானே. நான் 4 ரூபாய்க்கு விற்கிறது 2 ரூபாய்க்கு விற்கிறேன். கஸ்டமர்லாம் என்கிட்ட தர இருக்கு வரான். இவன் பிரச்சனை எவ்வளவு சோக்கா சொல்றான். எனக்கு எவ்வளவு சார்பா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. நீ என்ன சேட்டு பையன் மாதிரி ஜிஜின்ற 2Gன்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என்ன உன் கதை இது? சார், அதுக்கு முன்னாடி 1 மினிட் சொல்லு. நீங்க ₹1 ஏத்திக்கோங்க, நீங்க ₹1 இறக்கிக்கோங்க. ஓகேவா சார்? சூப்பர். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. நீங்க போங்கடா. இதே மாதிரி சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லு. இப்போ உங்க தியேட்டருக்கு ஒருத்தர் படம் பார்க்க வராரு சார். படம் பார்த்துட்டு வெளில வந்து படம் பிடிக்கல, காசு திருப்பி கொடுனா கொடுப்பீங்களா சார்? யோ, பணத்தை திருப்பி கொடுக்குறது நான் ரஜினிகாந்தாயா? இந்த சாலை நாராயண நடுங்க வேணாமா? எவ்வளோ கோவம் வருதுன்னு. பின்ன அதே மாதிரி தான் இது. ஓஹோ, இந்த பொண்ணு நம்ம கிட்ட லேப்டாப் வாங்கினா 6 மாசமா யூஸ் பண்ணிருக்கா. இப்ப லேப்டாப் திருப்பி கொடுக்குறேன், காசு திருப்பி கொடுன்னு சொல்லுது. விலை கம்மின்னு தானே நாங்க உங்ககிட்ட வரோம். ஆனா அது சப்ஸ்டாண்டர்ட் லேப்டாப். அண்ணே, I know he's a number 1 fraud. You are number 1 cheat. Excuse you me? know you are the worst customer. India is my country. All Indians are my brothers and sisters. I love by the country of the rich and varied and heritage and you smell what the rock is cooking. I don't want ladies. என்ன பேசுறீங்க? உள்ள அருணால ஜாக்கி சானே தமிழ்ல பேசுறாங்க, நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க. இந்த பார், இந்த பொண்ணு நமக்கு வேண்டிப்பட்ட பொண்ணு. அது 3 டீ கேக்குது, நீ 2 டீ கொடுக்குறேன்ற. ஒரு டீ போட்டு கொடு, இல்லன்னு வெச்சுக்க, அவ்வளவுதான். டேய், அண்ணன் கிட்ட தியேட்டருக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேளு. साहब बोल रहे हैं थिएटर को इंश्योरेंस है? ப்ரொஜெக்டர் ரூம் தீ பிடிச்சா என்ன ஆகும்னு கேளு. अगर साहब बोल रहे हैं प्रोजेक्टर को तीसू क्या है? कौन? ஸ்கிரீன் கிழிஞ்சி ப்ரொஜெக்டர் உடஞ்சி தியேட்டரே தீ பிடிச்சுனா என்ன ஆகும்னு கேளு. ஐயரே, மொத்தத்தில் தியேட்டர் நாசமா போச்சுன்னா உங்க ஐயா என்ன பண்ணுவாரு கேளுங்க. இந்த பாருமா, படிச்ச பசங்க ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கமா. உனக்கு என்ன லேப்டாப் தானே வேணும்? அடுத்த மாசம் கவுன்சிலேஷன் வரப்போகுது. எப்படி ஒரு லேப்டாப் தர போறாங்க? ஒண்ணு என்கிட்ட இருக்குது, அதை சேர்த்து எடுத்துக்க. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுமா. டேய், எவன தியேட்டர் சுட்டு விடுறவன்? டேய், போன கூட போலீஸ் ஃபோன் பண்ணலாம். நாயகர் பை பை. காம்ப்ரமைஸ் பண்ணு. ஹலோ இன்ஸ்பெக்டர். நாயகன் பண்ற டைலாக் கேவலமா பேசினதுக்கே பயந்து போறான். இவன் ஒரு ஆள்னு பஞ்சாயத்து கொண்டு வந்தியா? ஸ்கூல்ல மிஸ் தேடுவாங்க பாரு. யூசுவலா நம்ம கால்குலேஷன் மிஸ் ஆகுது. அந்த லேப்டாப் சீரியஸா வேலை செய்யல. ஆன் கூட ஆகல. சி, இதுக்கு மேல உன் கூட என்னால சண்டை போட முடியாது. எனக்கு ஏன் பணம் வேணும்? உன்னால கொடுக்க முடியுமா முடியாதா? பணம் தானே பிரச்சனை உனக்கு. இது ஃபர்ஸ்டே சொல்லிக்கலாம்ல. எங்கேயாவது கடன் வாங்கி உங்ககிட்ட கொடுத்துப்ப, அவ்வளவுதான். எனக்கு ஏன் பணம் வேணும்? அப்போ படிப்பு முடி, வேலை கிடைக்கும். அப்பதான் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். பார்த்தா வாங்க மேடம். நீ உங்க லேப்டாப்பை கீழே போட்டு உடைச்சிட்டு அவன் ஏன் டார்ச்சர் பண்ற? தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ற ஆஷா. என்ன ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் ஏன் லேப்டாப் யூஸ் பண்ணிக்கோ. 2 வருஷம் ரெண்டும் எதுவும் இல்லாம உன் வீட்டில் ஸ்டே பண்றேன். இப்போ இது வேறையா?
லைஃப் லாங் எனக்கு கடங்காரி ஆக்கிறாது ப்ளீஸ். ஏய் சட்டசபையில் சிசிடிவி போடணுமா? எல்லாருக்கும் வணக்கம். 55க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் தேர்ந்த ஆசிரியர்களும் சரியான லேபர்ஸில் இல்லை என்பதால் ஏஐசிடிஇ கண்டுபிடித்து ஒரு விரிவான அறிக்கையின் மூலம் என் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டீன், எம்இ, எம்டெக் ஸ்டாஃப் இருக்கணும். 2 பேருக்கு ஒரு கம்ப்யூட்டர், 100 பேருக்கு ஒரு டாய்லெட். இதுல எந்த ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணல. இந்த மாதிரி காலேஜ் தகுதியற்ற என்ஜினியரை உருவாக்குவதால் தான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது. அதனால் இவற்றை சரி செய்யும் வரை அனைத்து கல்லூரிகளையும் காலவரையின்றி மூட உத்தரவிட்டிருக்கிறேன். சம்மல்ல பாகிஸ்தான் பக்கத்தில் 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி பொட்டை காட்டில் பில்டிங்கை கட்டி நமிதா ஸ்னேகா வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் நம்ப வச்சானுங்கல்ல. இது எல்லாத்துக்கும் மினிஸ்டர் வச்சாண்டா ஆப்பு. சூப்பர்ல. போடாங், இந்த ஆள் ஏதோ சொல்லிட்டு போயிடுவாரு. இதில் பாதிக்கப்படுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். பாவம், பணத்தையும் கட்டிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் நடு ரோட்டை நின்றுருப்பாங்க. லாரி டயர் கடியில் இருக்கிற எலுமிச்சம்பளம் மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நசுங்கி கிடக்குறாங்க. டேய், வேலை முடிஞ்சுதுரா, அப்போலாம். இல்ல, அரசாங்கத்தில் கொடுத்துருக்குது. அரசாங்கம் இதை வந்து விசாரணை பண்ணும். சார் சார், கேமரா 1 வியூ ரெடி, கேமரா 2 வியூ ரெடி. நல்லா தெளிவாக தெரிஞ்சான்னு பார்க்கலாமா சார்? தெரியுது, நல்லா தெரியுது. நீ பேசுனது கூட கேட்டுச்சு. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, அவர் பாட்டில் சொல்லிட்டு போயிடுவாரு. நடு ரோட்ல நிக்க போறது காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சொன்னல. நல்லதா தான் சார் சொன்ன. இத பத்தி உனக்கு என்னடா தெரியும்? வந்தமா வந்த வேலையை பத்தமா போனமான் இருக்கணும், புரியுதா? தேவையில்லாம முக்கரளிக்க கூடாது. சார், நான் வேலை செஞ்ச காசு ஆஷா நீங்களா தேடுறது? முதல்ல இந்த நியூஸ் பாரு. நம்ம காலேஜஸோட சேர்த்து மொத்தம் 55 காலேஜஸோட அப்ரூவல் கேன்சல் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபெசிலிட்டிஸும் ஒழுங்கா இல்லையா, அதனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. பொறியியற் கல்லூரிகள் திடீரென மூடப்பட்டதால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. இப்போ என்ன பண்ணுவாங்க? திரும்ப கவுன்சிலிங் வைப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் வேகன்சி இருக்குன்னு பார்ப்பாங்க. எனக்கு கன்னியாகுமரியில் கிடைக்கலாம், உனக்கு கும்பகோணம்ல. முருகா, ஏய் என்ன ஆச்சு? டேய், எதுக்குடா அழுற? கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டு எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம பையனும் 4 காசு சம்பாரிச்சு நம்மளை காப்பாற்ற போறான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா இப்போ சொன்னா கேளு, அழாத. இது பாரு, ஓகேடா, உன் முயற்சி வீண் போகாது. டேய் முருகன், இட்ஸ் ஓகேடா, ஃபைன்டா. முருகன் அழாத, கவர்மெண்ட் நம்மள விட்டுற மாட்டாங்க. என்னடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க? ஓ சார், ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து சக்தி சார் வந்திருக்காரு. ஐயா கிட்ட சொல்லுங்க. என்னது? சார் சொல்லுவார். சார் சொல். ஐயா, ஒன்றும் இல்லையா. குட் ஆஃப்டர்நூன். ஏன்டா மாட்டி விட்றேன்? டேய், காரை விட்டு இறங்காத, நான் சொல்ற வரைக்கும். தம்பி தம்பி தம்பி, ஒன்னதான். யாரு? நான் உனக்கு தம்பியா? போற டேய். ஒன்னு இல்லடா, பக்கத்துல. ஒன்னதான். நானா? ஒன்னதான், வா. உங்க யங் அண்ணன் கூப்பிட இருப்பார். சும்மாரா. அமைச்சர் இருக்காரா? இருக்கார் சார். தாரா இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் நாதமணி வந்திருக்கேன்னு சொல்லி இதை கொண்டு போய் கொடு. ஓகே சார். எங்கடா போற? யார் பண்ணி எங்க போற? தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்த நாதமணி சார் வந்து இந்த லட்டு கொடுக்க சொன்னார். அதான். சரி, மேல போ. வந்து என்ன பண்றான்? அவனுக்கு எத்தனை தடவை சொல்றது? சரி மாமா. யாரா நீ? சார் வணக்கம் சார். தாரா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து நாதமணி சார் கொடுக்க சொன்னார் சார்.
சார் கீழே சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருந்தேன் சார் 23,000 தரணும். யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. நான் வேற டெய்லி வந்துட்டே இருக்கேன். என்னையா தாராக்காரன் ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்தா நீ எடுத்துட்டு போய் குருசாமிகிட்ட கொடு. சார் அந்த சிசிடிவி கேமரா பேமெண்ட். டேய் முதல்ல போய் குறா. போ 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 போ. ஏய் நடடா. லட்டு பத்தலையா? இப்போ கொண்டு போய் கொடு. டேய் சார் எவ்வளோயா? 7 சார். 7 ஆ. எடுத்து போய் அவகிட்ட குடியா. சார் அந்த 23,000 மட்டும் கொடுத்தீங்கன்னா. பா, 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 பா. டேய் என்னடா மேலையும் கீழே ஓடிட்டு இருக்க? அந்த ஆளுக்கு லட்டு பத்தலையாம். லட்டா? லட்டு. இப்ப பார் சார் அவர் கோவப்படுறாரு சார். லட்டு பத்தலையாம். பத்தல அங்கிள், உங்களை பார்த்தா சுகர் வந்த மாதிரி இருக்கீங்க. அவரே சாப்பிட்டு சாப்பிட்டோம். போடுங்க அங்கிள். அட போடுங்க அங்கிள். பரவாயில்ல. பாரதம் ஒரே தேசம் தாடா. அதுக்கு தண்ணீரில் தான் தால் தோசை. வெயிடா போன. ஐயா 7 லட்டு தான் கொடுத்தாங்க. பேரம் பேசி 10 லட்டு வாங்கிட்டேன். பார்க்கறதுக்கு கொம்பவில்ல மாதிரி இருக்கீங்க. லட்டுனா அவ்வளோ பிடிக்குமா? எங்கள் ஃபேமிலியில் தேவஸ்தானத்தில் எல்லாருக்கும் ஆள் தெரியும். ஓகே, அடுத்த வாட்டி போனீங்கன்னா கூண்டில் நிற்காம சாமி பார்க்கலாம். ஆனால் எங்கள் காசுக்கு ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் தான் கொடுப்பாங்க. அளவில்லாமை பொருளை கருடன் மீது அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே. கோவிந்தா 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 கோ